இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 108 அதிகாரம் 1 தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய பாதத்தில் இருந்துக்கிட்டு அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை மிகவும் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்குது. பார்த்தீங்களா, என் இருதயம் ஆயத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறார். நாம் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோமா? கர்த்தருக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறோமா? தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். எதுக்கு ஆயத்தமாக இருக்கிறான்? அவரை துதிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கான். அதான் சொல்கிறேன், பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். அப்போ அவர் என்ன சொல்கிறதுனா, பாடல் பாடி துதிப்பதில் அவ்வளவு ஆர்வத்தோடு அவர் இருந்ததுனால தான் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து அவர் ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லும்போது கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படி தான் சொல்லுவார். உங்களுடைய மகிமை உயர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு வரியிலையும் அவர் கர்த்தரை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு வசனத்துலையும். அப்படின்னா அவருடைய எவ்வளவு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆண்டவரை பாடுவதில். பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படிங்கிற, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், பாடி துதிப்பேன், என் மகிமையும் பாடும். மகிமைன்னா என்னது? அவருடைய மகிமை அப்படிங்கிறது அவருடைய மேன்மை. அது மேன்மைன்னா ராஜ மேன்மை அவர் கொடுத்துருந்தார் ஆண்டவர். அது கூட அவர் துச்சமாக நினைக்கிறார். என்னுடைய ராஜ மேன்மையெல்லாம் அவருக்கு முன்னால் ஒன்றும் இல்லை, என்னுடைய மேன்மையும் மகிமையும் அவரை பாடும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நான் அதிகாலையில் விழிப்பேன். நான் காலையிலே விழித்து கர்த்தருக்கு நேராக கடந்து ஆயத்தமாக இருப்பேன், நான் பாட்டு பாடுவேன், துதிப்பேன், என்னுடைய மகிமையும் பாடும். நான் இந்த மாதிரி பெரிய பதவியில், பெரிய ராஜ பதவியில் இருக்குது என்னுடைய சித்தம் அல்ல, அது கர்த்தருடைய திட்டம். அதனால் நான் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் அப்படிங்கிற, அதிகாலையிலேயே நான் உண்மை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்படி ஒவ்வொரு வசனத்தில் அவர் சொல்லிட்டு கலையை சொல்லுவார், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் அப்படிம்பார். நாங்கள் சத்துருக்களை மிதித்து போடுறதுக்கு எங்களுடைய பராக்கிரமம் ஒன்றும் இல்லை, தேவனை கொண்டு தான் நாங்கள் பராக்கிரமம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுறார். அப்போது அவர் இருதயத்தை எப்போவுமே ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறார். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை எப்போவும் துதிக்கிறதுக்கு பாடுறதுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு. நாம் எப்படி இருக்கிறோம்? கவலைகள் வந்த உடனே உம்முன்ட்டு உட்காந்துக்கிட்டு துதிக்காமல் இருக்கிறோமா? எந்த நேரமும் கவலை நேரத்திலும், கஷ்டத்தின் நேரத்திலும், அலைகளின் நேரத்திலும், பிரச்சனை நேரத்திலும் துதிக்கிறவர்களாக காணப்படும். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்குன்னு சொன்ன வார்த்தையின் மூலம் நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் ஆயத்தமாக வைத்து கொள்ளுவோம். அவரை துதிப்பதற்கு, அவரை புகழ்ந்து பாடுவதற்கு. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்முடைய சூழ்நிலைகளோடு நாம் மேற்கொள்ளணும், அதை விரும்புகிறாரு. ஆமேன்.